اهدنا الصراط المستقيم. இறைவா, எங்களை நேரான வழியில் செலுத்துவாயாக. இது இறைவன் முன் நாம் வைக்கும் கோரிக்கையாகும். முதலில் இறைப்புகழ், அடுத்து கோரிக்கை. இவ்வாறு முதலில் இறைவனை போற்றி புகழ்ந்துவிட்டு பிறகு கோரிக்கையை முன்வைப்பதே பொருத்தமாகும். இதன் மூலம் கோரிக்கை ஏற்கப்படவும் தேவை நிறைவேற்றப்படவும் அதிக வாய்ப்பு உண்டு. ஆகவேதான் இந்த முழுமையான வழியை இறைவன் நமக்கு காட்டுகின்றான். நேரான வழியில் செலுத்துவாயாக என்பதில் செலுத்துவாயாக என்பதை குறிக்க மூலத்தில் இஹ்தினா என்னும் வினைச்சொல் ஆளப்பட்டுள்ளது. இது ஹிதாயத் என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து பிறந்தது ஆகும். இங்கு ஹிதாயத் என்பதற்கு வழிகாட்டுதல், நல் வாய்ப்பளித்தல் என்று பொருள். இது செய்யப்படு பொருள் குன்றா வினை ஆகும். சில சமயம் இடைச்சொல் துணையின்றி இது செய்யப்படு பொருளை குறிக்கும். இவ்வசனம் இந்த வகையை சேர்ந்ததே. சில வேளைகளில் இலா மற்றும் லாம் ஆகிய முன் இடைச்சொற்களின் துணையால் செய்யப்படு பொருளை இது குறிக்கும். பின்னர் அவர்களை நரகத்தின் பாதைக்கு கொண்டு செல்லுங்கள் என்னும் 37வது அத்தியாயத்தில் 23ஆம் வசனத்தில் இலா என்ற முன்னிடை சொல்லும் இந்த பாக்கியத்தை பெறுவதற்கான வழியை எங்களுக்கு காட்டிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்னும் 7வது அத்தியாயத்தில் 43ஆம் வசனத்தில் லாம் என்னும் முன்னிடை சொல்லும் துணை நிற்கின்றன. நேரான வழி என்பதை குறிக்க மூலத்தில் அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் என்னும் சொற்றொடர் ஆளப்பட்டுள்ளது. கோணல் இல்லாத நேரான பாதை என்பது இதன் சொற்பொருளாகும். பின்னர் நேரான அல்லது கோணலான சொல் மற்றும் செயல் ஆகிய அனைத்துக்கும் அஸ்ஸிராத் என்னும் சொல்லை அரபியர் பொதுவாக பயன்படுத்தினர். இவ்வசனத்தில் அஸ்ஸிராத் என்பது எதை குறிக்கிறது என்பது தொடர்பாக முற்கால மற்றும் பிற்கால விரிவுரையாளர்கள் பலரும் பல கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். எல்லா கருத்துக்களின் சாரமும் ஒன்றுதான், அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் பின்பற்றுதல் என்பதே அது. சிலர் அஸ்ஸிராத் என்பது இறை வேதத்தை குறிக்கிறது என்பர். இன்னும் சிலர் இஸ்லாமே இதன் பொருள் என்பர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, கோணல் இல்லாத இறை மார்க்கமே நேரான பாதை ஆகும். இப்னுல் ஹனஃபியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது, அடியார்களிடமிருந்து எந்த மார்க்கத்தை மட்டும் அல்லாஹ் ஏற்பானோ அந்த இறை மார்க்கமே நேரான வழியாகும். நவாஸ் பின் சம்ஆன் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்துள்ள ஒரு ஹதீஸில் அஸ்ஸிராத் என்பதற்கு இஸ்லாம் என்ற விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேரான வழி என்னும் இஸ்லாமுக்கு அல்லாஹ் ஓர் உவமையை கூறுகின்றான். அது ஒரு சாலை போன்றது. அந்த சாலையின் இரு மருங்கிலும் இரு சுவர்கள் உள்ளன. அவற்றில் திறந்த தலைவாயில்களும் தலைவாயில்களில் தொங்கும் திரைகளும் உள்ளன. சாலையின் நுழைவாயிலில் அழைப்பாளி ஒருவர் இருந்து கொண்டு, மக்களே, அனைவரும் சாலையில் நேராகச் செல்லுங்கள், இடையிடையே வளைந்து போய் விடாதீர்கள் என்று கூறுகிறார். சாலைக்கு மேலே ஒருவர் இருந்து கொண்டு, சாலையின் இரு மருங்கில் உள்ள வாசல்களில் ஒன்றை திறந்து பார்க்க யாரேனும் முற்பட்டால் உனக்கு கேடுதான், அதை திறக்காதே, மீறி திறந்தால் அதற்குள் நுழைய வேண்டியதுதான் என்று கூறுவார். அந்த நேரான சாலைதான் இஸ்லாம். இருபுறமும் உள்ள சுவர்கள் அல்லாஹ்வின் சட்ட வரையறைகள் ஆகும். திறந்த தலைவாயில்கள் என்பவை அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டுள்ள விஷயங்களாகும். சாலையின் நுழைவாயிலில் நின்று அறைகூவல் விடுக்கும் அழைப்பாளி இறை வேதமாகும். சாலைக்கு மேலே இருந்து எச்சரிக்கை விடுபவர் ஒவ்வொரு முஸ்லிமின் உள்ளத்திலும் உள்ள அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட உபதேசி, மனசாட்சி ஆவார். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் நேரான வழி என்பது உண்மையை குறிக்கும். இது முன்னால் கூறப்பட்ட கருத்துக்களுக்கு முரண்படாத பொதுவான கருத்தாகும். இப்னு ஜரீர் அவர்கள் கூறுகிறார்கள், என்னை பொறுத்தவரை இந்த வசனத்திற்கு சரியான விளக்கம் என்னவென்றால், இறைவா, உனக்கு பொருத்தமான வழியிலும் உன் அருளை பெற்ற அடியார்களின் நற்சொல் நற்செயல் ஆகியவற்றிலும் நாங்கள் நிலைத்திருக்க வழி செய்வாயாக என்பதே ஆகும். இதுதான் நேரான பாதை. ஏனெனில் இறை அருளுக்கு இலக்கான இறை தூதர்கள், வாய்மையாளர்கள், வீர தியாகிகள் மற்றும் நல்லோர் எந்த வழியில் செலுத்தப்பட்டார்களோ அந்த வழியில் செல்லும் வாய்ப்பை பெற்றவர், இஸ்லாத்தின்படி நடக்கும் வாய்ப்பை பெற்றவர் ஆவார். ஐயமும் தெளிவும். இறை நம்பிக்கையாளர் நேர் வழியில்தானே இருந்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் அவர்
ஒவ்வொரு தொழுகையிலும் நேரான வழியில் செலுத்துவாயாக என்று கூறுவது எப்படி பொருந்தும்? நேர்வழியில் நிலைகுலையாமல் நீடித்து நிலைத்து இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வின் உதவி மனிதனுக்கு தேவை. அவ்வாறு நேர் வழியில் நிலைத்திருக்க உதவிடுமாறு எல்லா நேரங்களிலும் பிரார்த்திக்க வேண்டும் என இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகின்றான். இதற்கு சான்றாக மற்றொரு வசனத்தை காணலாம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர் மீதும் அவன் அருளிய வேதங்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் முந்திய வேதங்களையும் நம்பியவர்கள்தான் இறை நம்பிக்கையாளர்கள். இவர்களை விழித்து இவற்றை நம்புங்கள் என்று கூறினால் இந்த நம்பிக்கையில் நிலைத்து நிற்பதற்கொத்த செயல்களில் நீடித்திருங்கள் என்றுதான் பொருள்.